சித்தநாடி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்த தான் பார்க்க போகிறோம். லட்சுமி, அஷ்டலட்சுமி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வர வர சுவாக அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் இருக்குது. வர வர சுவாக எது? லட்சுமி கடாட்சம், செல்வ கடாட்சம். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிள்ளை பேர், அதுவே பெரிய கடாட்சம். பணம், பொருள், செல்வம், ஈர்ப்பு, மக்கள் செல்வம். அதேமாரி எல்லா வகையான ஈரேழு ஜென்மத்திலும் சொல்லுவாங்க. ஈரேழு உலகத்திலும் ஒரு ஜென்மத்திலும் நமக்கு ஒரு பவர் பாயிண்ட் எப்பொழுதுமே பக்கத்தில் எட்டத்துக்கு தேவதைகள் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த தேவதைகள் எல்லாம் வசமாக வாசமாக நம்ம கூடயே இருந்தோம்னா வாழ்க்கை வெற்றி. ஸோ அஷ்டலட்சுமி காயின் தங்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. தங்கம் இன்னைக்கு வந்து எங்கேயோ போயிடுச்சு. ஆனால் தங்கமாக இருக்கக்கூடிய அங்கமாக நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா லட்சுமி கடாட்சம். ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமானது 108 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த வேல்யூபிள் அந்த ராசியான நம்பர் சொல்லுவாங்களே. நம்ம நம்ம ஒவ்வொரு நம்பரும் பார்த்தீங்கன்னா 54, 108, 1008, 1008 இப்படி போயிட்டே இருக்கும். அந்த உரு ஏற ஏற உயிர் ஏறும். உயிர் ஏற ஏற குரு ஏறும். குருன்னா நம்மளுடைய எல்லாத்தையும் பாதுகாக்கிற குரு அம்சம்னு சொல்லுவாங்க. ஸோ குருவோட பார்வையும் குருவோட சக்தியும் உயிரோட பெரிய ஆற்றலை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடியது அஷ்டலட்சுமி காயின் 108 காயின். இது பார்த்தீங்கன்னா நல்ல அதாவது கோல்டு டின் அதாவது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிராஸ்லலாம் காயின் இருக்கும். ஆனால் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காயின் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து அழகாக பார்த்தீங்கன்னாக்கா கோல்டில் பிளேட்டட் பண்ணியிருக்கும். ஸோ உள்ளே இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா குபேர நம்பர்ஸ் இருக்கும். அப்பப்போ லட்சுமி குபேரர் படம் போட்டிருக்கும். ஸோ இந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆக்டிவேட்டட் நம்மளோட குரு பாதத்தில் வைக்கிறோம், எண்ணத்தை வைக்கிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பன்மடங்கா யார் இதை வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு செல்வம் செழிக்க வேண்டும், தங்கம் செழிக்க வேண்டும், வெள்ளி செழிக்க வேண்டும். சில பேர் வந்து தங்கத்தை பற்றியே பேசுகிறாங்க, வெள்ளி சேர்க்குறாங்களா? வெள்ளி இல்லாமல் தங்கம் கிடையாது. ஸோ தங்கம் இல்லாமல் வெள்ளி கிடையாது. ரெண்டுமே இன்னைக்கு ஏன் சக்கப்போடு போடுது அப்படின்னா, வெள்ளி ஆபரணங்கள் வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி, கோல்டுக்கு ஒரு எனர்ஜி இருக்குது. ஸோ ஸ்வர்ண தேவதையை அருள் இருக்க வேண்டும். ஸ்வர்ணம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பெருசாக வாங்க முடியலனாலும் அதோட பிளேட்டடான காயின் ஒன்றும் இல்லை. ஸ்வர்ண தேவதையே வர வர சொன்னல வர வர சுவாக. ஸ்வர்ண தேவதையே வர வர சுவாக. அவ்வளோதான். இதுதான் மந்திரம். ஸ்வர்ண தேவதையே வர வர சுவாகா. இதை எப்போ செய்யலாம்? வெள்ளிக்கிழமையில தான் பார்த்தீங்கன்னா லட்சுமி கடாட்சம், லட்சுமி அஷ்டலட்சுமி வரக்கூடிய விஷயம்தான். ஸோ அஷ்டலட்சுமி காயினாகவும் நாங்கள் அடித்து கொடுத்துட்ருக்கோம். எத்தனை வருஷமானாலும் உங்களுக்கு இது கருக்காது. ஏன்னா இது கோல்டு பிளேட்டட். அதுவும் பார்த்தீங்கன்னா தங்கத்தினால் இழைக்கப்பட்டது தான் பிளேட்டட். ஆனால் இது அவ்வளோ சீக்கிரத்தில் கருக்காது. அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.